ஹாய் கைஸ், பொதுவாக நம்ம நினைக்கிறது என்னன்னா டைனோசர் மட்டும்தான் நம்ம பூமியில வாழ்ந்த மிகவும் ஆபத்தான மிருகம்னு நினைப்போம். ஆனா டைனோசரை விடவே ரொம்பவும் ஆபத்தான உயிரினம் தான் நம்ம பூமியில வாழ்ந்துருக்கு. அதுல இருக்க சில உயிரினத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெக்லடானுங்கிறது ஒரு பெரிய ராட்சச சுறா. இதோட நீளம் மட்டுமே 59 அடி இருக்கும். இந்த சுறாவோட தாடை மட்டுமே 7 அடி இருக்குமோ. அதுல 276 கூர்மையான பல்லோட கடலுக்கே ராஜா மாதிரி இருந்ததுதான் மெக்லடான். மெக்லடான்ங்கிற பேருக்கான அர்த்தம் என்னன்னா மிகப்பெரிய பகல்ங்கிறது தான். இன்னைக்கு இருக்க ரொம்பவே ஆபத்தான ஒயிட் ஷார்க்கோட வெயிட்டே 2.5 டன். ஆனா இந்த மெக்லடானோட வெயிட் 50 டன்ல இருந்து 65 டன் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மெக்லடான் 35 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கலாம்னு இதோட எலும்புகளை ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்றாங்க. டைட்டனோபோவா பொதுவாக அனகொண்டா 20ல இருந்து 30 அடிக்கும், 100ல இருந்து 150 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த டைட்டனோபோவா இதை விட 10 மடங்கு பெருசா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. டைட்டனோபோவா அந்த காலத்துல இருந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு வேட்டையாளின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய சைஸ் சுறா முதலையெல்லாம் கூட விழுங்கி பல மாசத்துக்கு பசி இல்லாம இருக்குமா. டைட்டனோபோவா மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போய் அதோட இறைய பிடிக்கும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டனோபோவா இனம் அழிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. சார்கோசரஸ் சாதாரணமா இப்ப இருக்க ஒரு முதலையோட பல்லையும் உருவத்தையும் பார்த்தாலே பயந்துடுவோம் நம்மளாம். ஆனா டைனோசர் வாழ்ந்த காலத்துல டைனோசரை விடவே பெருசா இருந்தது தான் இந்த சார்கோசரஸ். அதோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட 40 அடி இருந்திருக்கு. வெயிட் மட்டும் 10ல இருந்து 15 டன் வரைக்கும் இருந்திருக்கு. நீர்லயும் நிலத்திலயும் வேட்டையாடியா இருந்த இந்த மிருகம் டைனோசரையே தன்னோட உணவா சாப்பிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. இதோட மண்டை ஓடு மட்டும் சகாரா டெசர்ட்ல கிடைச்சிருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணவங்க இந்த இனம் டைனோசர் அழியறதுக்கு முன்னாடியே அழிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. ஸ்மெலோடான் இது பார்க்க புலி மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை விட 10 மடங்கு சைஸ்லயும் வெயிட்லயும் அதிகம். நிலத்துல இருந்த கொடூரமான பயங்கரமான உயிரினமா இருக்க அதோட கத்தி போல இருக்க 2 பற்கள் மிக முக்கிய காரணமா இருக்கு. இந்த மிருகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போய் அதோட இரையை பிடிக்கும்னு சொல்றாங்க. இதோட ஹைட் மட்டும் 10 அடிக்கு மேல இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த மிருகம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அழிஞ்சிருக்க கூடும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கிகாண்டோபித்திகஸ் இது பார்க்க மிகப்பெரிய கிங்காங் மாதிரி இருந்திருக்கு. இது ஒரு குரங்கு வகையை சார்ந்த மிருகம்னு தான் சொல்றாங்க. இந்த மிருகம் கிட்டத்தட்ட 15 அடி உயரமும் 1000 கிலோ எடையும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த மிருகம் உணவுக்கான போட்டியில பல தடவை டைனோசரை எதிர்த்து நின்று தோக்கடிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு உயிரினம் 9 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருக்கலாம்னு இதோட எலும்பு ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.